ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரட் சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு சூடான உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் மாறினோடனே ஒரு 20 ஒரு வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக முந்திரியும் ஆட் பண்ணலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு கலர் மாறின உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஒரு வதக்கிட்டேன். இப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ளேம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு 3 மீடியம் சைஸ் கேரட்டை திருவி ஆட் பண்ணியிருக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா பவுடர், சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் காரத்துக்கு. இப்போ ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சு இந்த கேரட்டை ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வெந்துட்ட பிறகு நான் 1/4 அளவுக்கு அரிசி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளேம் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோவில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொத்தமல்லி தூவி எடுத்திங்கன்னா சூப்பரான கேரட் சாதம் ரெடி. தேங்க்யூ.